உவமையும் கருத்தும் 27. திருவருளையும் குருவருளையும் பணிகிறோம். உவமையும் கருத்தும் 27. சுடு நெருப்பின் அரவு ஏய்ப்ப. இந்த உவமையை கலைசை 10 அந்தாதி எனும் நூலின் 17வது திருப்பாடலில் அருள் திரு மாதவ சிவஞான சுவாமிகள் கையாளுகிறார். உவமை என்ன சொல்லுகிறது? சுட்டு எரிக்கும் நெருப்பில் மாட்டிக்கொண்ட பாம்பு சூடு தாங்க முடியாமல் துடிதுடிக்கும். இதுவே இந்த உவமை. சரி, இந்த உவமை விளக்கும் கருத்துதான் என்ன? தீயில் மாட்டிக்கொண்ட பாம்பு சூடு தாங்காமல் துடிதுடிப்பது போல வினையில் மாட்டிக்கொண்ட ஆன்மா துடிதுடித்து அல்லல் உறும். சரி, வழி என்ன? தப்பிக்கும் வழி என்ன? கடவுளிடம் தஞ்சம் அடைந்தால் அவர் இந்த வினையிலிருந்து நம்மை காத்தருளுவார். இதுவே இந்த உவமை விளக்கும் கருத்து ஆகும். இதனை கலைசை 10 அந்தாதி எப்படி கூறுகிறது தெரியுமா? தொல்லை வினை தொடக்குண்டு சுடு நெருப்பின் அரவு ஏய்ப்ப அல்லல் உறும் புலையேனை ஆ ஆ என்று அழித்து அருளாய். எல்லை அறுத்து ஊடுருவி எங்கனுமாய் நிறைந்து அருளி செல்வமலி கலைசையில் அவர் சிவானந்த பழம் கடலே என்று ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் தனது கலைசை 10 அந்தாதி எனும் அற்புத நூலின் 17வது திருப்பாடலில் விளக்குகிறார். கலைசேனை பற்றுவோம், வினை நீங்குவோம், சிவானந்தம் நுகர்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.